மிகுந்த எழுச்சியோடு கண்டன போர்க்குரலை உயர்த்துவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் நம்முடைய மலைக்கோட்டை மாநகர் குலுங்குகின்ற வண்ணம், மரக்கடை பகுதி கழகம் திணறுகின்ற வண்ணம் மிகுந்த எழுச்சியோடு நம்முடைய போர்க்குரலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய வழியிலே, புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலே கழகத்தை இன்றைக்கு எஃகு கோட்டையாக மாற்றி இன்னும் 9 அமாவாசைகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆளும் அரசாக அமர வைக்க இருக்கக்கூடிய கழகத்துடைய பொதுச் செயலாளர், இன்றைக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் ஜே சீனிவாசன் பல்வேறு கஷ்டங்களை, கோரிக்கைகளை இங்கே அடுக்கி சொன்னார். நான் ஒரே கருத்தாக அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தம்பி கொஞ்சம் பொறுங்கள். 7ஆம் தேதி கோவை மண்டலத்திலிருந்து புரட்சி தமிழர்களுடைய எழுச்சி பயணம் தொடங்க இருக்கிறது. புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் எப்படி தொடங்க இருக்கிறது என்று சொன்னால், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம். தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற போர் குரலோடு பொதுச் செயலாளருடைய பயணம் 7ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு தமிழ்நாடெங்கும் முதற்கட்டமாக தொடங்க இருக்கிறது. அதுதான் சொன்னேன், தம்பி கொஞ்சம் பொறுங்கள். நீங்கள் சொல்லுகின்ற எல்லா பிரச்சனையையும் நாம் ஓங்கி உறக்க சொன்னாலும் அது செவிடன் காதிலே ஊதிய சங்கை போலதான் இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கும். அதை தாண்டி நாம் எதிர்பார்க்க முடியாது. எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம்? ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியை கண்டித்து, மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து, இங்க இருக்கக்கூடிய 2 மாபெரும் அமைச்சர்களை கண்டித்து, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசை கண்டித்து மாவட்ட அதிமுகவுடைய சார்பில் இந்த போர்க்குரல் எழுப்பப்படுகின்றது. இந்த குரல் ஓங்கி ஒலிக்கும். இந்த குரல் கோட்டை வரையிலே ஒலிக்கும். அழகாக சொன்னார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுக்கு கூட திமுகவுடைய அமைச்சர் பதில் சொல்ல முடியாத நிலை இன்றைக்கு இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மரியாதைக்குரிய இங்க மூத்த தலைவர்கள் எல்லாம் இங்க மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய கழகத்துடைய அமைப்பு செயலாளர், முன்னாள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரத்னவேல் அவர்கள் காலையில கட்டு போட்டு கால்வழியோடு களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய இந்த மாவட்ட கழகத்துடைய மூத்த முன்னாள் பொறுப்பாளர்கள் எல்லாம் இங்க இருக்கிறார்கள். அண்ணன் முன்னாள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கே சி பரமசிவம் அவர்கள், மாநகர் மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர், எந்த நிகழ்ச்சியிலும் முகமலர்ச்சியோடு இருக்கக்கூடிய அண்ணன் ஐயப்பன் அவர்கள், கழக அம்மா பேரவையுடைய இணை செயலாளர் அன்பு சகோதரன் ஜோதிவானன் அவர்கள், அன்பு தம்பி அம்மா பேரவையுடைய துணை செயலாளர் அரவிந்தன் அவர்கள், மாவட்ட அம்மா பேரவையுடைய செயலாளர் தம்பி ஆவின் சி கார்த்திகேயன் அவர்கள், அக்கா மரியாதைக்குரிய இணை செயலாளர் ஏ ஜாக்குலின் அவர்கள், அக்கா மரியாதைக்குரிய துணை செயலாளர் வழக்கறிஞர் வனிதா அவர்கள், அன்பு சகோதரர் துணை செயலாளர் பத்மநாபன் அவர்கள், பொருளாளர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி ராஜா என்கின்ற ராஜசேகர் அவர்கள், பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் மரியாதைக்குரிய தம்பி பூபதி அவர்கள், உறையூர் பகுதி செயலாளர் பூபதி அவர்கள், அண்ணன் MRR முஸ்தபா அவர்கள், அண்ணன் மரியாதைக்குரிய கருமண்டபம் கலைவாணன் அவர்கள், ஜங்ஷன் பகுதியுடைய அண்ணன் நாகநாதன் பாண்டி அவர்கள், புத்தூர் ஆர் ராஜேந்திரன் அவர்கள், வெள்ளமண்டி அண்ணன் பெருமாள் அவர்கள், மல்லிகா செல்வராஜ் அவர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சண்முகம் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள், மரியாதைக்குரிய நசீமா பாரிக் அவர்கள், தொழிற்சங்கம் ராஜேந்திரன் அவர்கள், வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்கள், சிறுபான்மை பிரிவு அப்பாஸ் அவர்கள், விவசாய பிரிவு நல்லேந்திரன் அவர்கள், மீனவர் பிரிவு அம்பிகாபதி அவர்கள், மரியாதைக்குரிய செந்தில்குமார் லோகநாதன், பாசறை செல்ல லோகநாதன் அவர்கள், ஞானசேகர் அவர்கள், ஐடி விங் வெங்கட் பிரபு அவர்கள், வர்த்தகனி ஜோசப் ஜெரால்ட் அவர்கள், கலைப்பிரிவு ஜான் எட்வர்ட் அவர்கள், மீன் மாநில பிரிவு செயலாளர் சகாப்தீன் அவர்கள், ஐடி விங் ராதா வெங்கடநாதன் அவர்கள், டிஎன்எஸ்டிசி தர்மராஜ் அவர்கள், சுரேந்திர அவர்கள், கந்தசாமி அவர்கள், கிசாந்த் அவர்கள் இந்த நிகழ்வுகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த பாலக்கரையினுடைய பகுதி கழகத்துடைய செயலாளர் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக மாவட்ட கழகத்தோடு முன்னின்று செய்திருக்கக்கூடிய LKR ரோஜர் அவர்கள், வாசுதேவன் அவர்கள், கலீல் ரஹ்மான் அவர்கள், அண்ணன் அன்பழகன் அவர்கள், தம்பி ஏர்போர்ட் விஜய் அவர்கள், சதுருத்ரீன் என்கின்ற சதர் அவர்கள், கோபி அவர்கள், நத்தர்ஷா அவர்கள், அரப்ஷா அவர்கள், தங்கராஜ் அவர்கள், சையது ரபி அவர்கள், தாமோதன் அவர்கள்,
மற்றும் இங்கே மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்மொழிந்த அனைத்து வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள், மாவட்ட அணி செயலாளர்கள், இணை செயலாளர்கள், பகுதி கழகத்துடைய பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தங்களோடு கரம் பிடித்து கழக நிர்வாகிகளை உணர்வோடு அழைத்து வந்திருக்கக்கூடிய இந்த பகுதி கழகத்தை, இந்த வட்டக்கழகத்தை சார்ந்த நம்முடைய திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி, திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்துடைய சார்பில் வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், திருச்சியில ஆர்ப்பாட்டம் என்ற உடனே எங்களோடு அணிவகுத்து புன்னகையோடு அணிவகுத்து எங்கள் பின்னாலே இங்கே வருகை தந்து கரத்திற்கு கரம் சேர்த்து பலத்திற்கு பலம் சேர்க்க வருகை தந்திருக்கூடிய மரியாதைக்குரிய புதுக்கோட்டையிலிருந்து என்னோடு வருகை தந்திருக்கூடிய மாவட்ட கழக அவைத்தலைவர் VRS உள்ளிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் நெடுஞ்செழியன் அவர்கள், நார்த்தாமலை ஆறும் அவர்கள், மரியாதைக்குரிய உங்களுக்கு நன்கு அறிமுகமான அன்பு தம்பி நாடாளுமன்ற வேட்பாளர் பாசறை கருப்பையா அவர்கள் எல்லோரும் இங்கே வருகை இருக்கிறார்கள். தம்பி கரண், முத்துக்குமார், திருப்புகள் எல்லாரும் நம்முடைய கீழே வழக்கறிஞர் பிரிவை சார்ந்தவர்கள், மகளிர் அணியை சார்ந்த மா வீராங்கனைகள், எப்ப வந்தாலும் மகிழ்ச்சியோடு எந்த நிகழ்ச்சிக்கும் தவறாமல் இருக்கக்கூடிய டூ வீலர்ல பின்னாடியே நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் கழக பணியாற்றிய எங்களுடைய அன்பு சகோதரிகள், ஐடியினுடைய நிர்வாகிகள், பாசறை நிர்வாகிகள், இளைஞர் அணி, மாணவர் அணி, அத்துணை பகுதி கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பார் சிறுத்ததோ படை பெருத்ததோ என்று சொல்வார்கள், அல்லது படை பெருத்ததால் பார் சிறுத்ததோ என்று சொல்வார்கள். அதிமுகவுடைய கூட்டத்தை இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர் ஜி சீனிவாசன் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை பாலக்கரையில ஏற்பாடு செய்ததால் அதிமுக படை பெருத்ததால் பாலக்கரை சிறுத்ததோ, ஒருவேளை பாலக்கரை சிறுத்ததால் அதிமுக படை பெருத்ததா என்றால் அக்கா சொல்றாங்க இல்லைன்னா பாலக்கரை எப்போது இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் அதிமுக படை இன்றைக்கு பெருத்ததால் பாலக்கரை சிறுத்தது அப்படின்னு அக்கா சொல்றாங்க. கரெக்டாக இதுதான் செய்தி. அப்ப ஏன் இத்தனை எழுச்சி என்று சொன்னால், சாதாரணமா கிராமத்துல சொல்லுவாங்க, ஐயா பேசி முடிச்சாச்சு, நிச்சயதார்த்தம் போட்டாச்சு, பரிசம் போட்டாச்சு, ரைட்டு வெயிட் பண்ணலாம், கல்யாணம் பண்ணியாச்சு, ரைட்டு மிக சிறப்பா தடபுடலா கல்யாணம் செட்டிங் எல்லாம் பெருசா போட்டு திருமண விழா சிறப்பா நடந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, குடும்பம் நடத்தியாச்சா? இல்லங்க, ரிசப்ஷன். சரி, ரிசப்ஷனையும் தடபுடலா நடத்துறாங்க, மாபெரும் ரிசப்ஷன், ஆழ்வீர மாலைகள், வெடிகள், மாலைகள், கொடிகள் எல்லாம் சேர்த்து முடிச்சாச்சு, ரிசப்ஷனும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் குடும்பம் நடத்தியாச்சா? இல்லங்க, குடும்பம் நடத்தல. அப்ப ஊர் சிரிக்குமா சிரிக்காதா? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சா கை தட்டுங்க, புரியாட்டுனா விட்டுருங்க. அதாவது அடிக்கல் நாட்டியாச்சு, ரைட்டு, கட்டடம் கட்டியாச்சு, ரைட்டு, பஸ் ஸ்டாண்ட கட்டியாச்சு, ரைட்டு, உங்களுக்கு சிலையை வைக்கணும், மிகப்பெரிய சிலை, அதான் நோக்கம், சிலையை வச்சாச்சு, ரைட்டு, திறப்பு விழா கண்டாச்சு, ரைட்டு, டிவியில போட்டாச்சு, பேப்பர்ல கொடுத்தாச்சு, போட்டோ ஷூட் வந்தாச்சு, முதலமைச்சர் வந்தாச்சு, நடந்தாச்சு, ஓடியாச்சு, வீடியோல வந்துருச்சு, பக்கம் பக்கமா விளம்பரம் கொடுத்தாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. குடும்பம் நடத்தியாச்சா? இல்ல. இவ்வளவுதான் சப்ஜெக்ட். இதுதான் திருச்சி பஸ் ஸ்டாண்ட் நிலைமை. இதோட என்னால தெளிவா புரிய வைக்க முடியாது. 1 மாதம் 2 மாதம் ஆகியும் கிட்டத்தட்ட 246 கோடி ரூபாய் அரசாங்க கணக்கிலே செலவு செய்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே, புரட்சி தலைவி அம்மா காலத்திலே செய்ய நினைத்ததை அன்றைய எடப்பாடி அவர்கள் ஒண்ணு கொட்டப்பட்டு, இல்லைன்னா பஞ்சப்பூர் பகுதியில் இடம் தேடி அலைந்து கருத்துருவை உருவாக்கி வடிவமைத்த அந்த பேருந்து நிலையத்தை ஆட்சி மாற்றம் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னாலே இந்த மாபெரும் பேருந்து நிலையத்தை, அதிமுக போட்ட விதையை, கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிலையத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், தமிழகத்துடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து அன்னைக்கு ஒரு நாள் எல்லா பஸ்ஸும் ஓடுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் எல்லா பஸ்ஸும் ஓடிச்சு, இறங்குனுச்சு, மக்கள் ஏறினாங்க, இறங்கினாங்க. இன்று வரை இயங்காமல் இருக்கக்கூடிய மர்மம் என்ன என்பதை கேட்கின்ற குரல் தான் அதிமுகவுடைய குரல். அதான் புரியும்படியே சொன்னோம். எல்லாம் முடிஞ்சும் இன்னும் நீங்க குடும்ப நடத்திலேயே ஏன் கேட்கிறோம். இதே சென்னையிலே அவசர கதியிலே தொடங்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை போல இன்றைக்கு பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் பஞ்சத்திலே இருப்பது போல இருந்து கொண்டிருக்கிறது. ஒதுக்கிய 246 கோடிகளுடைய பயன் என்ன, பலன் என்ன, செயல்பாடு என்ன? கிட்டத்தட்ட 36,000 பேருந்துகள் வந்து செல்லும் என்று சொன்ன அறிவிப்பு எங்கே? பேருந்துகள் எங்கே? மிகப்பெரிய அங்கே பொருளாதாரம் உயரும் என்று சொன்ன வார்த்தைகள் எங்கே? வடிவங்கள் எங்கே? எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். 246 கோடியை மொத்தமாக விழுங்கிய அந்த பேருந்து நிலையத்தில்
3 சிலைகள் வைப்பதற்காக அந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டதா அல்லது பேருந்து நிலையம் கட்டப்பட்டு அங்கே சிலைகள் வைக்கப்படுகிறதா? இதுதான் எங்களுடைய கேள்வி. உங்களுடைய சிலையை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பிலே கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சிலையை வைப்பதற்காக இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதா என்பதை திருச்சி மாநகரை சார்ந்த எல்லோரும் இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஊடகத்துறை நண்பர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பிரிண்ட் மீடியா, டெலிமீடியா, லோக்கல் சேனல் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அனைத்து சர்வகட்சியும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. திறந்து வைக்கப்பட்ட பேருந்து நிலையம் இதுவரை பயன்பாட்டுக்கு வரவில்லை, செயல்பாட்டுக்கு வரவில்லை. காரணம் என்ன? ஏன் செயல்பாடையும் பயன்பாட்டையும் நீங்கள் உறுதிப்படுத்துவதற்கு பின்னாலே இந்த பேருந்து நிலையத்தை இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் திறந்திருக்கலாமே. உங்களுக்கு பயம், 6 மாதத்திலே அதிமுக ஆட்சி வந்துவிடும், எடப்பாடியார் வந்து ரிப்பனை கட் பண்ணி விடுவார் என்று. இதுதான் உங்களுக்கு பயம். இன்னும் 6 மாத காலம் தாமதித்திருந்தால் அண்ணன் எடப்பாடியார் வந்து அங்கே இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து விடுவார் என்ற பயத்திலே ஆளுயர பதாகைகள், ஆளுயர கொடிகள், மிகப்பெரிய வண்ணமயமான ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் முடிந்து ரோட் ஷோவும் முடிந்து ஷோவோட முடிஞ்சிருச்சு. எப்படி என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா ஷூட்டிங் போடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அடுத்த நாள் காலையில நீங்க போய் பாத்தீங்கன்னா எதுவும் இருக்காது. ஷெட் எல்லாம் கலக்கப்பட்டிருக்கும், ஏதோ சில சுவடுகள் இருக்கும். அதுபோல இன்றைக்கு பேருந்து நிலையத்தை ஆக்கிற மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இடத்துல மிகப்பெரிய ஆதாரங்கள் இருக்கிறது. இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நெஞ்சுரத்தோடு பல்வேறு கருத்துக்களை முன்வைந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில, ஹிந்துல, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல, தினமலர்ல, தினமணியில, தினத்தந்தியில எல்லா பத்திரிகையிலும் இங்கே மிக சிறப்பாக செய்திகளை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். நான் வருகின்ற போது எல்லா விவரத்தையும் எடுத்துக் கொண்டு வந்தேன். எழுதியிருக்கிறார்கள், பஞ்சப்பூர் பேருந்து மின் நிலையம் அமைத்தும் இதுவரை விமோசனம் கிடைக்கவில்லை. சத்திரம் பேருந்து நிலையத்தில் தொடரும் இந்த நெருக்கடிக்கு தீர்வு எப்போது என்று அரை பக்கத்திலே கட்டுரை பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார். இன்னொரு பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார், திருச்சி மாநகரத்திலே சாலை விபத்துகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, இதற்கு என்ன தீர்வு என்று இன்னொரு பத்திரிகை, இதே திருச்சியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் தான் எழுதுகிறார். தினமணியில் எழுதியிருக்கிறார்கள், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்கிறார்கள். இன்னொரு மிகப்பெரிய துயரமான செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். திருச்சியிலே தொடர்ந்து விபத்து நடக்கிறது, தொடர்ந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிறார்கள், தொடர்ந்து காயப்படுகிறார்கள், தொடர்ந்து உயிர் பறி போகிறது. இந்த 2 வருடத்துல எத்தனை உயிர்கள் பறி போயிருக்கிறது தெரியுமா? சாலை விபத்துகள் தொடர்ந்து இங்கே நடக்கின்ற காரணத்தாலே திருச்சி மாவட்டத்திலே மட்டும் கடந்த 2.5 ஆண்டுகளிலே 1839 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதை பெரிய செய்தி வேண்டுமா? இதை விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையிலிருந்து வந்து சொல்லவில்லை. திருச்சியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அரை பக்கம் செய்தி எழுதியிருக்கிறார். என்னுடைய நெஞ்சுரத்தோடு எழுதிய அந்த செய்தியாளருக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக்கின்றேன். மாவட்டத்தில் 2.5 ஆண்டுகளிலே அதிகாரபூர்வமாக 1839 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள்.